காங்கிரஸ் கட்சியினரும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினரும் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் ராகுல் காந்தி விஜய் முகமாக சந்தித்து கைகொடுக்க இருக்கின்றார்கள். பதவியேற்பிற்கான அனைத்து நிகழ்வுகளும் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றது. ஆளுநர் அவர்களுடைய வருகைக்காக காத்திருக்கின்றார்கள். ஆளுநர் வந்தவுடன் காவல்துறை உயரதிகாரிகள் ஆளுநருக்கு வரவேற்பு வழங்குவார்கள். தலைமைச் செயலாளர் ஆளுநரை வரவேற்று அழைத்து செல்வார். தமிழ்நாட்டினுடைய புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்றுக் கொள்ள போகின்றார் என்பதை பார்க்கின்றோம். 9 அமைச்சர்களும் அவரோடு பதவியேற்கப் போகிறார்கள். செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா உள்ளிட்டவர்கள் மட்டுமல்லாமல் வெங்கட்ரமணன் உள்ளிட்டவர்களும் பதவியேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள். கீர்த்தனா சிவகாசி தொகுதியில் இருந்து வெற்றி பெற்றவர், அவரும் ஒரு அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார். அமைச்சரவையிலே பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதற்காக வெற்றி பெற்ற பெண்களில் இருந்தும் அமைச்சரவைக்கு பலரை தேர்வு செய்ய இருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்ற தகவலை பார்த்து வருகின்றோம். ஆதவர்ஜுனா உள்ளிட்டவர்கள் உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய அந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்பு விழா தொடங்க உள்ள நிலையில் இப்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கோட் சூட் அணிந்து ஒரு புதிய சர்க்கார் அமைப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய காட்சியை காணுகின்றோம். ராகுல் காந்தியும் வந்திருக்கின்றார். ராகுலும் விஜயும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து சில நிமிடங்கள் பேச இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் தேசிய அரசியலில் தற்பொழுது தமிழகத்தில் இருந்து ஒரு குரல் ராகுலுக்கு ஆதரவாக எழுந்திருக்கின்றது. அதுதான் ஸ்ரீ ஜோசப் விஜய் என்பவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய குரல். விரைவில் நாடாளுமன்ற தேர்தலும் நடைபெற இருக்கின்றது. இன்னும் 2-3 ஆண்டுகளில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதில் காங்கிரசும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்து களம் காணப் போகின்றார்கள். எனவே அந்த நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்டவற்றில் எல்லாம் இணைந்து நிற்கப் போகின்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு கட்சியாக, அதாவது தமிழக வெற்றி கழகம் காங்கிரசுக்கு ஆதரவு தரக்கூடிய கட்சியாக தென்னிந்தியாவில் தமிழகத்தில் இருந்து தற்போது கைகோர்த்திருக்கின்றது. எனவே ராகுல் காந்தி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை அவரையும் சந்திக்க இருக்கின்றார் அமெரிக்க தலைவர் விஜய். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். விஜய் கோட் சூட் அணிந்து வருகை தந்திருக்கிறார். பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் அனைவரும் வருகை தந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். நயினா நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் என்று பலரும் வந்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சியை தவிர மற்ற ஒட்டுமொத்த கட்சிகளும் வந்துவிட்டார்கள் என்று சொல்லும் விதமாகத்தான் விஜயனுடைய பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு சில கட்சிகளில் வராதவர்களும் கூட அந்த கட்சியின் சார்பில் தங்களுடைய ஆதரவை விஜய்க்கு தனிப்பட்ட முறையிலும் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அந்த ஒரு கட்சி தவிர மற்ற அனைவருமே விஜயனுடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்றிருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக காங்கிரசினுடைய உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு அரசியலை தடமுறுத்தி இருக்கின்ற தமிழக வெற்றி கழக